ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எமோஜி சீரிஸோட பார்ட் 4 தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கான எமோஜி கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமோஜி அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிசைனுக்காண்டி இந்த மாதிரி 3 பாக்ஸஸ் வெவ்வேறு சைஸில் உள்ளதை எடுத்துக்கிறேன். அதை வச்சு நம்ம 3 சர்க்கிள்ஸ் அப்படியே லைனாக போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கலாம். இப்போ எமோஜிஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல் ஷேப்பில் 2 சைடுமே போட்டுட்டு எமோஜிஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு பார்டர் போட போகிறோம். இங்கே என்ன எமோஜி வரைகிறீங்களோ அதையவே பின்னாடியே வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்டர் போட்டுக்கலாம். பார்டர் போட்டதுக்கப்புறம் கலரும் பண்ணிக்கலாம். கலர் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டிசைன். இப்போ செகண்ட் டிசைன் போக போகிறோம். இதுக்கு ஒரே சைஸில் ஒரு பாக்ஸ் எடுத்து ஜிக்ஸாக்காக சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எமோஜிஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச எமோஜிஸ்லாம் நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி எமோஜிஸ் வரைஞ்சதுக்கப்புறம் கலர் பண்ணிவிட்டு பார்டர் போட்டுக்கலாம். நம்ம செகண்ட் டிசைன் இருந்துச்சு. இப்போ தேர்ட் டிசைனுக்கு ரொம்ப ப்ராடாகவே நம்ம பார்டர் போடணும். அதனால் நான் ப்ராடாக பார்டர் போட்டுக்கலேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஃபாக இருக்கிற எமோஜி மாதிரி கார்னர்ஸ்லாம் வரைஞ்சிட்டு அதில் ஒரே எமோஜியை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஸ்மைலி சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை கலர் பண்ணிக்கலாம். நம்ம தேர்ட் டிசைனும் முடிஞ்சு. இன்னொரு எமோஜி கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.